அன்பானவர்களே, ஒரு சிறிய குடும்பத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்து இராணுவத்திலே சேர்ந்து நாட்டுக்காக பணிபுரிந்து ஓய்வு பெற்று ஆண்டவருடைய அழைப்பிற்கு இணங்க தன்னை ஊழியத்திலே சகோதரர் எவ்வாறு தன்னை அர்ப்பணித்து கொண்டார் என்று கடந்த நிகழ்ச்சிகளிலே நாம் பார்த்தோம். அவர் எவ்வாறு ஆண்டவரால் அழைக்கப்பெற்றார், அதன் பின்பு தன்னுடைய அனுபவத்தை பங்கு தந்தையிடம் பகிர்ந்து கொண்டார். அவருடைய ஆலோசனையின் பெயரில் அவர் பைபிள் படிக்க ஆரம்பித்தார். பிறகு பள்ளிகளிலும் மற்றும் சந்தை கூடும் இடங்களிலும் அவர் நற்செய்தியை எளிய முறையில் அறிவிக்க ஆரம்பித்தார். பிறகு இன்று நாம் இந்த சகோதரருடைய ஜெப ஊழியம் எவ்வாறு வளர ஆரம்பித்தது, எவ்வாறு ஒரு சிறிய ஜெப கூட்டத்தை தன்னுடைய வீட்டிலே கூட்ட ஆரம்பித்தார், அதை எவ்வாறு தொடங்கினார் என்பதை குறித்து நாம் இன்று சகோதரரோடு பேசுவோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரதர், நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய ஆரம்ப கட்ட காலத்தில் உங்களுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. எவ்வாறு ஆண்டவர் உங்களை அழைச்சார், அதன் பிறகு உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் எப்படி மாற்றம் ஏற்பட்டுச்சு, ஜெபம் எப்படி மாறினுச்சு, சிறிய விதத்தில் எப்படி சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் நற்செய்தியெல்லாம் அறிவிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனைவியார் துணையாளர் சேர்ந்து நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னீங்க. இதற்கு பிற்பாடு பிரதர் உங்களுடைய ஜெப ஊழியம் அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் மறுபடியும் தொடங்குச்சிங்க, எப்படி நீங்கள் வீட்டில் ஜெப ஊழியம் எப்படி ஆரம்பிச்சிங்க, அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். என்னை கடவுள் அழைச்சிட்டு பின்னாடி எங்கள் ஊரில் 7 கிறிஸ்து குடும்பம் தான் உண்டு. 7 கிறிஸ்து, மற்றவங்களாம் எல்லாம் மற்ற சமயத்து மக்கள். அந்த 7 குடும்பத்திலும் என்னுடைய இந்த ஜெப ஐக்கியத்தில் வந்தவங்க கிறிஸ்து குடும்பம் 7 குடும்பம் இல்லையா, ஒரு 2 குடும்பத்தாரும் வந்தாங்க. சரி, பக்கத்து எங்கள் வீட்டுக்கு பக்கமாக இருக்கிறவங்க 2 தான் வந்தாங்க. மற்றவங்க எல்லாம் அது அப்படியே வருவாங்க போவாங்க, அவ்வளோ இல்லை, ஈடுபாடாக இருக்கிறோம். 2 பக்கத்து வீட்டு 2 வீட்டுக்காரங்க. அவர் எங்களுடைய அண்ணார் ஒருத்தர், வேற முறைப்படி மாமான்ற ஒருத்தர் விட்டார். நான் அடிக்கடி இந்த எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது அவங்கெல்லாம் வருவாங்க. எங்கள் வீடு சின்ன வீடு, சின்ன ரூம்ஸு. அவங்கெல்லாம் வருவாங்க. சரி, அது இடம் இல்லாதனால எங்கள் அண்ணார் வீடு வந்து கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கும். சரி, அவர் கேட்டார், பேர் சொல்லி அங்கே போய் வச்சுக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கும்ப்பா, ரொம்ப நெருக்கமாக இருக்குப்பான்னு சொன்னான். சரி நடத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லா நடமும் பண்ண மாட்டோம், மற்ற சன்ன ஜெபம்லாம் நாங்கள் நடத்திக்குவோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6லிருந்து முழங்கால் ஜெபம் சொல்ல ஆரம்பிப்போம். சரி, அது கண்டிப்பாக எல்லாரும் வந்துடுவாங்க. எல்லாரும் அந்த வீட்டுக்காரர் இந்த வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே வந்துடுவாங்க. மற்றபடி சின்ன சின்ன ஜெவலிப்பாரில் எங்கள் வீட்டில் அது போயிட்டு இருந்தோம். அந்த வாரத்தின் வெள்ளிக்கிழமை நாட்களில் முழங்கால் ஜெபம் ஆரம்பிச்சும் போது அதுக்கு நிறைய எல்லாரும் கலந்துக்கிட்ட அந்த 3 குழுவும் எல்லாரும் இருந்தால் அது இடம் இல்லாதனால எங்கள் அண்ணார் வீட்டில் வச்சுட்டு எல்லா பேர் கொஞ்சம் ஆள் இருக்கும் நடத்தணும். இதே நான் பங்கு தந்தையிடம் எல்லா கருத்தையும் பங்கு தந்தையிடம் சொல்லுவேன். ஆன்மாலசர் சொல்லுவேன், ஜான் ஜோசப்பரோட சொல்லுவேன். சரி, சிவடி பயிருக்கு பாதர்கள் செய்யுங்க, உங்களுடைய கடவுள் எப்படி நடத்தாலும் செய்வீங்கப்பா நடத்து. அதில் முழங்கால் ஜெபம் செய்யும்போது ஒரு 5-6 ஜெபம் நடத்திட்டோம். சொன்னேன், ஃபாதர் 5 அங்கே ஜெபம் எடுத்து நல்லா வல்லமையாக நல்லா பாட்டு பாடுறாங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டாங்க. அப்படியா, சரி 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 நடத்துங்க பார்க்கலாம். ஒரு நாள் நாங்கள் விட்டோம். ஒரு நாள் என்ன இருந்தாருன்னா, அடுத்து நாங்கள் 6 மணிலேருந்து ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் முழங்கால் 1 மணி நேரம் கண்டிப்பாக இருக்கணும். பெரியவங்களாம் அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க கூட எல்லாரும் 1 மணி நேரம் இருப்பாங்க. 1 மணி நேரம் பாரத்தோடு
பல கருத்துக்களுக்காக நாம் பாட்பாடி ஜெபம் பண்ணுவோம். ம். திருச்சபைக்காக, ஏழை மக்களுக்காக, நோயாளிகளுக்காக, மக்கள் மனம் திரும்புவதற்காக, இப்படிலாம் சில கருத்துக்கள்லாம் தூய நோத்தபடி அவன் ஜெபம் பண்ணுவோம். ம். ஒரு நாள் ம். இந்த ஃபாதர் என்கிட்ட சொல்லவே இல்லை. ம். சொல்லாம இந்த பிரதர் 6 மணிக்கு ஜெபம் பண்றேன்னார்ல, போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சரி பிரதர். அவர் வண்டி எடுத்துட்டு வந்துட்டார். வண்டி எடுத்துட்டு வந்துட்டு நாங்கள்லாம் ஆண்டோடைய திருப்படத்துக்கு முன்னாடி திரும்பி தான் நான் பாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இவர் கதவாண்ட வந்துட்டு வராண்ட வந்துட்டு கொஞ்சம் நேரம் நின்று அவர் பார்த்துட்டார். ம். இவர் பார்த்ததுக்கு இதெல்லாம் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. சின்ன பிள்ளைங்களும் தெரியல, எங்களுக்கு யாருமே தெரியாது. அவர் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போயிட்டார். ம். சரி, நான் அடுத்த நாள் சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிக்கு போகிறதுக்கு அங்கே போகும்போது, ம். செல்வநாதன் ம். வாருங்கள், ம். நான் வெள்ளிக்கிழமை உங்களுடைய முழங்கால் ஜெபத்துக்கு வந்தேன், ஆனால் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ம். ம். நீங்க ஜெபத்துல மும்முரமா இருந்துட்டீங்க, ஆனால் தெரியல ம். ம். சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன். ம். உன் ஜெபங்களெல்லாம் நல்லா இருக்கு. ம். நான் வந்து பார்த்து வந்துட்டேன். ஆனா எனக்கு மனசுல தோணுது, செல்வம், உங்க ஊர்ல ம். மாத்துக்கு ஒரு நாள் ம். பூச வைக்கிறேன்ட்டார், திருப்பள்ளி வைக்கிறேன்ட்டாரு பாருங்க. Praise the Lord. சரி பிரதர். ம். அப்படியே எனக்கு அப்படியே உள்ள உழுவுச்சு எனக்கு. ம். பூச வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அங்க பூசை இல்லை, இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க. ஆமா, 7 குடும்பம் எல்லாம் பார்க்க போயிடும் தானே, அது அப்படியே போயிட்டு வரேன். இதுல போயிட்டு மக்கள் இங்க இருக்கிறான்னு நான் பூச வைக்கிறேன்னு சொல்லிட்டார், திருப்பள்ளி வைக்கிறேன்ட்டார். இப்படி ஒரு உள்ளத்துல தூயான உணர்த்த சொல்றாரு எனக்கு தெரியல. அடிச்சு சொல்லிட்டார். பங்கு கோயிலையும் சொல்லிட்டார். ஓ சரி. பங்கு கோயில் இந்த மாதிரி பிரதர் இப்படிலாம் செஞ்சிட்டு இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ அவங்க இடத்துல வந்து நான் வர நாட்களில் சனிக்கிழமை முதல் நாங்கள் திருப்பள்ளி நடத்துவேன் சொல்லிட்டார். முடிஞ்சு நீங்கள் பணம் கூட கலந்துக்கிடலாம், அதில் கலந்துக்கிடலாம். அந்த ஜபத்தில் நீங்களாம் போகிறீங்க தெரியும், நாங்கள் போய் கலந்துக்கிடலாம். அன்னைக்கு என்ன வெளியே பாசம் இருக்கும், வீட்டில் அந்த ஹாலுக்குள்ள ஒரு 30 பேர் உட்கார முடியும், அவ்வளோதான். அது எங்களுக்கு குடும்பத்துக்கு அது ஓகே ஆயிடும். இப்போ வெளியூர்ல மக்கள் வரலாம், எப்படி பண்ண முடியும்னு பார்த்தனாக்க இது ஒரு பெரிய இருக்கும். உடனே என்ன பண்ணோம், வீட்டுக்கு வெளியே பந்தல் போட்டோம். வெளியே பந்தல் போட போச்சு, எல்லாம் துணிலாம் கட்டி வெளியே பந்தல் போட்டு பீடமெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படி வீதி கொஞ்சம் வர வச்சு அவர் கொஞ்சம் இதெல்லாம் வச்சு நல்லா செட்டப் பண்ணோம். நிறைய மக்கள் கூட்டம் வந்துட்டாங்க. அக்கி கேட்டு நான் இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ இது பக்கத்து எனக்கு தெரிஞ்சு விட்டாட்டுலான்ட்டு பக்கத்து பங்குலாம் கூட சொல்லுவேன். இந்த மாதிரி ஃபாதர் வந்தாரு, இப்படி பார்த்தாரு, இப்படி சொல்லிட்டாரு, அதனால வர சனிக்கிழமை ஜபம் இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பள்ளியோட ஜபம் திருப்பள்ளி இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன். விளையாடு இருக்குது முடிஞ்சா வாங்கன்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தோன்னா அந்த பந்துல இடமே இல்லை, அவ்வளோ கூட்டம். சாமியார் வந்து ஃபாதர் வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போட்டார், என்ன இவ்வளவு கூட்டம். சரி, ஆனால் பிரதர் நான் சொல்றது என்னன்னா, அந்த சனிக்கிழமை நாளுக்கு முன்னாடி நாங்கள்லாம் முட்டி போட்டு ஜெபம்னா, ஆண்டவரே நாளைக்கு நடக்கிற வழிபாட்டு கூட்டம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கணும், நிறைய மக்கள் வரணும், அனுபவிக்கணும், அப்படிலாம் கருத்தோடு பாரத்தோடு கூட நான் வெள்ளிக்கிழமை உடனே ஜெபம் பண்ணிருக்கிறோம். ஆனால் பார்த்தா அடுத்த நாள் கூட்டம் நிறைய கூட்டம், ஆண்டவர் அழைச்சிட்டு வர்றாரு. ஆமாம். சரி, ஃபாதர் பார்த்து வந்தார். காலையிலேருந்து அப்படி சொல்லிட்டு இறைப்பு குறிச்சி செய்தி கொடுத்து கொண்டாரு. உடனே அவர் மாசுக்கு அதுக்குள்ள டயர் மக்கள் வந்து மாசு வைக்க ஆரம்பித்தார். மாசுல அதில் அவர் அங்கே மாசுலேயே சொல்லிட்டார், இனி மாதந்தோறும் முதல் சனிக்கிழமை இங்கே ஜெபம் நடக்கும், நீங்கள் எல்லாம் கூட வந்திருக்கிற வெளியூரில் பங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க, நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லிட்டார்.
அடுத்த மாதம் பார்த்தனாக்க இன்னும் கூட்டம் அதிகமாகி போச்சு. நாங்கள் இங்கே பந்தலில் கொஞ்சம் அதிகமாக பண்ணோம், அதிகமாக பண்ணி கூட செயல்பட்டோம். ஆனால் இடம் கிடைக்கல, அவ்வளோ இருக்கு. அதில் பக்கத்து வீட்டு கான்மெண்ட்லாம் செட்டப் பண்ணிட்டு கொண்டு போட்டோம். அப்போ இடம் இல்லை. கடவுள் எல்லாவற்றையும் அவர் திருவிழத்தையும் நடத்திட்டே இருக்கிறார். நான் உணர்ந்தேன். எங்க ஊர்ல அந்த ஜபத்துக்கு அதிகம் வரமாட்டார் ஒருத்தர் பெரியவர். அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் என்னை கூப்பிட்டு, தம்பி நீங்க ஜபவழிபாடு திருப்பள்ளியில் வைக்கிறீங்க, மக்கள் கூட்டம் நெருக்கமா இருக்குது, அதனால என்னுடைய இடம் கொஞ்சம் பிளாட் இது இடம் இருக்குது, வீட்டின் இடம், அந்த இடத்துல நீ போட்டுக்குப்பா, பிரச்சனை இருக்காது, எந்த இடமெல்லாம் இல்லாமல் இருக்கு, அங்கே போட்டோம்னா பிரச்சனை எல்லாம் இருக்கும். அந்த இடம் ஓப்பன் இடம், கவர்மெண்ட்ல அவங்களுக்கு கொடுத்த இடம், அதனால ஓப்பனாக இருக்குன்ட்டுருக்கு. அது என்னட்ட இருக்கும் கட்டி கொடுக்கணும். சரி இது பங்கு சாமி நான் சொல்லிட்டு, ஃபாதர் இது மாதிரி அவங்க சொல்லியிருக்கேன், சரிப்பா உங்களோட வசதி எப்படி அப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு பங்கு ஃபாதர். சரி நான் அங்கே போயிட்டு முதல் நாள்க்கு அந்த ஜவுளி பாட்டுக்கு முதல் நாள் எல்லாம் பெரிய பந்தல் போட்டு சுத்தியூர் எல்லாம் மறைவெல்லாம் கட்டிட்டு அப்படி செஞ்சோம். ஃபாதரை வந்து பார்த்தாரு, மக்கள் கூட்டு வந்து, இது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு, நிறைய மக்கள் வந்தாங்கன்ட்டு. ஆனால் பந்தல் போட்டு சுத்தியூரும் இந்த மரவு கட்டி தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். மரவு எல்லாம் தடுக்கல் மாதிரி கட்டிட்டு வளம் கட்டி நிறைய வேலை செஞ்சுட்டு செஞ்சிடணும். மக்கள் வந்தா கூட்டம் பார்த்தாங்க. அந்த சனிக்கிழமை முடிச்சுட்டு நான் போயிட்டேன். ஃபாதர் மாசம் எல்லாம் வச்சுட்டு தேங்க்ஸ் சொல்லி போயிட்டார். அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணோம்னா, ஒருத்தர் வந்து அந்த அந்த முதல்ல அந்த லேண்டர் இல்லைங்களா, இது நீ வச்சுக்குங்க, இது நடத்திக்கிட்டுங்கன்னு தான் அந்த பெரிய சொல்லிட்டாரு. ஒரு நாளைக்கு எல்லாம் நீங்க வச்சுக்கிட்டுங்க, நீ நடத்திக்கிட்டுங்க. நான் சொன்னேன் எனக்கு இல்லை வேண்டாம், அது பங்கு மறை மாவட்டத்தை அது கொடுங்கன்னு சொல்லிட்டேன். இல்லை இப்போ நீ என்ன சொல்றீங்கன்னா எழுதி கொடுத்தா எழுதி கொடுத்துறோன்னு சொல்லிட்டார். அன்னைக்கே அந்த முதல் நாள் நான் பேசணும் இல்லை, இது மாதிரி திட்டம் அது பிற்பாடு தான் அங்கே ஜப்பான் நடத்தணும். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஜபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் பண்ணோம். 11 மணிக்கு ஒரு லாரிக்காரன் வந்துட்டு, லாரிக்காரன் வந்து ஏங்க இங்க சர்ச்சு கட்டுறாங்களாமே எங்கன்னு கேட்டோம். யாரோ மற்றவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவன் கிறிஸ்டியன் சொன்னவன சர்ச்சின்னு சொன்ன கிறிஸ்டியன், அதனால என்ன கட்டானுங்க வந்தான். வந்துட்டு சர்ச்சு கட்டுறீங்களாம, சர்ச்சு கட்டுறது இல்லையே, அதில் இல்லையே, இது இல்லையே, யாரும் இல்லைங்க சர்ச்சு கட்டுறதுன்னு சொல்லிட்டு தான் ஒருத்தர் செங்கல் அனுப்பியிருக்கிறாரு, லோடில் அனுப்பிடுறாரு. ஒரு லோடு செங்கல் வந்துருக்குங்க, ஒரு லோடு செங்கல் வந்துருக்குங்க. இப்போ நீ கிளியரா விசாரிச்சியா, நீ வேற எங்க நான் போறது எங்கிட்டன்னு சொல்றியா நீ? இல்லை சார், பஸ் சார் லலிகம் போட்டுக்கிறான் பாருங்க, எழுதி கொடுத்தாரு, உங்க பேரு போட்டுப்பாரு, செல்வநாதன் நீ தானே சார்? உங்க பேரும் போட்டிருக்கு. ஆமா செல்வநாதன் நீ தான் சார். ஆமா. அதுக்கு ஒன்றும் சொல்லலை, தம்பி நீங்க இந்த செங்கல் இங்க இறக்கிடுங்க, நாளைக்கு என்ன வந்து எடுக்க போயிட்டீங்க எனக்கு சேர்ந்து. யார் அனுப்புனாங்க? அது பேர் சொன்னாரு, அது எனக்கு தெரியல, அந்த சொசைட்டில இருக்கிறாரு அவரு தான் அனுப்புனாரு சொன்னார். நானும் அந்த கல் எல்லாம் இறக்கிட்டாங்க. நைட்டு 12 மணிக்கெல்லாம் கல்லெல்லாம் இறக்கிட்டு ஒரு லோடு செங்கல் வச்சு இறக்கிட்டு போயிட்டாங்க. சரி, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தானே, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன். சர்ச்சுக்கு போகும்போது ஒரு 2 மாட்டு வண்டிங்க, மாட்டு வண்டியில சிமெண்ட் எல்லாம் வந்து லோட் பண்ணிட்டு வருது. 10 மூட்டை சிமெண்ட்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போட்டு எடுத்துன்னு வராங்க. அங்க ரோடு ஊருக்குள்ள வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியல, செல்வநாதன் யாருன்னு தெரியாது எனக்கு. அப்ப அவங்க வரும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க, ஏங்க இந்த செல்வநாதன் யாருங்க, யாருங்க பேரு மணி என்கிற செல்வநாதனா சொன்னாங்க. வராற அவர் தான் டீ கடை சொல்லிட்டேன். அப்புறம் நான் போன உடனே
சார் வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு 2 சிமெண்ட் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. 10 மணி 20 மூட்டை சிமெண்ட் அனுப்பிட்டுக்கிறாங்க. யார் அனுப்புனாங்க? அதான் அந்த கடை செய்கிறாரு அவரு. கடை தெரியல, எனக்கு தான் சொன்னேன். அவன் அப்புறமா போயிட்டு போயிட்டு சிமெண்ட்டு போயிட்டு நான் இங்கே இடத்துல ஓப்பன் இடத்துல போட்டு இறக்கி விடுங்கப்பா சொல்லிட்டு இறக்கிட்டு முடிச்சுட்டு சர்ச்சுக்கு மாசுக்கு வந்தேன். மாசு எல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஃபாதரை பார்த்து, ஃபாதர் நேற்றுக்கு நைட்டுக்கு இப்படி நடந்து போயிடுச்சு. அப்புறம் காலையில் இன்னும் சொன்ன உடனே அந்த ஃபாதரு என்ன நடக்குது இன்னும் அப்படி கை வச்சு ஆச்சரியப்படுறாரு. நிலத்தை ஒருத்தன் கொடுக்குறான்றான், செங்கல் வருதுன்ட்டு செங்கல் வந்துருச்சு, சிமெண்ட் வச்சு. செல்வம் நீ செய்க, அதில் சுற்றி ஒரு காம்பவுண்ட் சோறு மாதிரி ஒரு செவ்வறு மாதிரி எழுப்பிட்டு அதில் 15 போட்டு செய்யுங்கன்னு சொன்னேன். அதுக்குன்னா செலவுக்குன்னா நான் காசு தரேன். இல்லை ஃபாதர் பார்க்குறேன் ஃபாதர். அந்த மாதிரியாக அந்த இடத்துல நாங்கள் ஒரு முதல் வாரத்தில் கட்டி எல்லாம் ஒரு மாதம் தானே, ஒரு மாதத்துக்குள்ளே காம்பவுண்ட் சுவரெலாம் கட்டி அதை கட்டிட்டு அது கவர்னாக்கா கொஞ்சம் தூரம் ஒரு ஹைட்டு கொஞ்சம் ஒரு இடுப்பளவு தான் ஒரு கட்டிட்டு அவ்வளோ செங்கல் வச்சு அது சிமெண்ட் வச்சு முடிச்சுட்டு கட்டிட்டு முடிச்சிட்டோம். அடுத்த வழிபாடு நடத்தம் போகிறது. இப்படி தான் எங்களுடைய இடத்துல ஜெப வழிபாடு ஆரம்பமானது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபாதர் மாதத்துக்கு ஏற்றுக்கு வந்து சனிக்கிழமை வர்றாரு, நீங்கள் வெள்ளிக்கிழமையில நீங்கள் வந்து ஜெபம் மற்ற நாட்கள் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். வெள்ளிக்கிழமை நாங்கள் முத்திரும் கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். முழங்கால் ஜெபம், முழங்கால் ஜெபத்தில் ஒவ்வொரு கருத்துக்காக ஜெபம் பண்ணிருப்போம். அப்போ அந்த அதில் அது மாதிரி நடந்துட்டு